வருங்கால அரசு அதிபர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஓரல் டு ஒரு மொழி பார்க்கலாம். இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல், அதில் பார்ப்போம். ஏன்னா இப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை பார்க்கலாம். எப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதை வச்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆனா எதை குறிக்கும் நமக்கு தெரியும். 8 அப்படிங்கிறது ஆவை குறிக்கும். சுட்டெழுத்தும் ஆதான். செய்மை சுட்டும் ஆதான் அப்படின்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது. புதுசாக என்னென்னா அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அழகாக இருப்பாங்க? சிவன், திருமால், நான்முகன், இவங்களாம் அழகாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னா அசை, திப்பிலி அப்படின்னு வருது. ஓகேங்களா? அடுத்து ஆவணா பார்க்க போகிறோம். ஆவணாவில் என்ன நமக்கு புதுசாக இங்கே இருக்குது அப்படின்னா ஆச்சாமரம், ஆவணா நம்ம படிச்சிருப்போம். ஆச்சாமரம். அடுத்து வியப்பு, அப்படின்னு நம்ம வியந்து கேட்போம்ல அது. அடுத்து பாருங்கள், பசு அப்படின்னு இருக்குது. பசுங்கிறது ஒரு உயிரினம், ஒரு இனம். அந்த பசுக்கு வந்து நம்ம இரக்கம் தான் காட்டணும், ஆனால் துன்பத்தை காட்டக்கூடாது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பசுவோட ஆன்மா நம்ம இருக்கிற வரைக்கும் அது நினைவுபடுத்தணும் உடன்பாடோட. நம்ம பசு வந்து நமக்கு இணைப்பாக தான் இருக்கும், ஒரு உருக்கமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வேறு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஆவணானா வினா, விடை, சொல், வியப்பு, மறுப்பு அப்படின்னு இருக்குது. இச்சை, இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஈனா என்ன? அண்மை சுட்டு. அப்புறம் இங்கே, இவன் அப்படி இருக்குது. இங்கே இவன் இருக்கான், அது மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோம். எப்போன்னா லாஸ்ட் வரைக்கும். லாஸ்ட்னா என்ன? விகுதி லாஸ்ட் தானே சொல்லுவாங்க. லாஸ்ட் விகுதி வரைக்கும் அன்பு செலுத்துகிறோம். அப்படி செலுத்தணும்னா அது இகழ்ச்சியாக மாறிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்னன்னா அம்பு, இந்திரவில்னு 2 வில் இருக்குது. நம்ம அதை ஒரு பறவையை அழிவு பண்ணுறோம். எது அழிவு பண்ணுறோன்னா சிறு பறவை, அப்புறம் புகைக்குள்ள உள்ள வண்டு, தேனி, நரி, பாம்பு, கொக்கு, பூச்சி, இதெல்லாமே நம்ம அழிக்கிறோம். அப்புறம் ஈனா கொடுன்னு அர்த்தம். ஈகைனா கொடுன்னு இருக்கா. தாமரை இதில் வந்துட்டு பார்வதிக்கு நம்ம கொடுக்குறோம். யார் கொடுக்குறாங்கன்னா திருமகளும் நாமகள் அப்படிங்கிறவங்க பார்வதிக்கு கொடுக்குறாங்க. எதனா தாமரை இதழ் அது கொடுக்குறாங்க. அடுத்து ஊனா சிவபெருமான், நான்முகன், உமையாள். ஊனா ஒரு இடைச்சொல் நமக்கு தெரியும். ஊனா சுற்றெழுத்துன்னு நமக்கு தெரியும். நம்ம ஆவலை வந்துட்டு சிவபெருமான், நான்முகன் பார்த்துட்டோம். அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க. அது ஒரு ஆச்சரியமாக தானே இருக்குது. ஊவில் வந்து திரும்ப வருது, உருக்கமாக வந்துடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஊவனா பார்க்க போகிறோம். ஊவனா நெடில்னாலே அது சாப்பிட்றத பற்றி தான். உணவு, இறைச்சி, உண்ணல், இதை பற்றி இருக்குது. அடுத்து திங்கள், சந்திரன் அப்படிங்கிறது ஒரே சேமாக வருது. சிவன், தசைன்னு வருது. அடுத்து ஏனால என்ன? ஒரு வினாலத்து நமக்கு தெரியும். அடுத்து குறின்னு இருக்குது. அடுத்து நெடில்னா என்ன? அது வந்து ஒரு இடைச்சொல்லு. அடுத்து சிவன், திருமால் வர்றாங்க. அம்புன்னு வருது. அம்பு வந்து நம்ம ஏயிறோம், எப்படின்னா செலுத்துகிறோம், மேல் நோக்கி செலுத்துகிறோம். அப்படிங்கும்போது கேட்குறாங்க, வினா கேட்குறாங்க, ஏன்டா மேலே செலுத்துற அப்படின்ட்டு விழிப்பாக கேட்குறாங்க. வினா எழுத்து வருது, விழி குறின்னு வருது. அடுத்து ஐங்கிறது பாருங்கள், முக்கியமானதெல்லாம் வரும். தலைவன், அரசன், கடவுள், தந்தை, கணவன், சிவன், இந்த மாதிரி முக்கியமாலாம் வராங்க. இவங்கெல்லாம் குருக்கிட்ட வந்துட்டு எது கேட்கலன்னா அவங்க கோழையாக போயிடுவாங்க. கோழையாக போனதுனால அவங்க ஆசைப்பட்டு கிழங்கு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுனால அவங்களுக்கு சர்க்கரை நோய்ங்கிற பெருநோய் வருது, கூட இருமலும் வருது. அப்படி வந்ததுனால அவங்க மென்மையான மருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா மேன்மை அடைஞ்சிருவாங்க. வேறு என்ன புதுசாக இருக்குன்னா தும்பை, துர்க்கை, பருந்துன்னு இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஐயில் வந்து துர்க்கை அப்படின்னு பார்த்துருப்போம். ஈயில் வந்து பார்வதி வர்றாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து கடுகு அப்படின்னு ஐயில் வந்து கடுகு இருக்குது. ஆவில் வந்துட்டு திப்பிலி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வேறு என்ன புதுசாக இருக்குன்னா வியப்பு. ஐனா அப்படின்னு வியந்து பார்ப்போமா? வியப்பு ஒன்று வருது. ஐனா 5 நமக்கு தெரியும், ஐயம்னு தெரியும். அசை, நிலை வருது. கன்னி, பாஷணம் அப்படின்னு வருது. ஓனா ஒளிவு, இழிவு, கழிவு அப்படின்னு 3 ரைமிங்காக ஒரே மாதிரி வருது. அப்புறம் இரக்கம், மகிழ்ச்சி அப்படின்னு வருது. அப்புறம் நம்ம நான்முகன்கிட்ட வந்துட்டு ஆபத்து வருதுன்னு நான்முகனை நினச்சி அழைக்கிறோம், பயந்து ஐயமாக, நான்முகன் வாங்க அப்படின்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓனா ஒரு வினா எழுத்து. ஓனா மதம் நீர் தாங்கு பலகை அப்படின்னு நம்ம புக்லேயே படிச்சிருப்போம், அது தெரியும். அப்புறம் உயர்வு, பரிநிலை, கொன்றை அப்படின்னு இருக்குது. அடுத்து அவ்வுனா பாருங்கள், பாம்பு. பூமியில் நிலம், நிலம்னு சொல்லுவோமா? பூமி நிலத்தில் பாம்பு வருது. நம்ம விழித்தல், பாம்பு வருது அப்படின்னு விழித்து வியப்படைஞ்சு அழைக்கிறோம் எல்லாரையும், ஏன்னா கடிச்சிரும் அப்படின்ட்டு.
அழைச்சிட்டு அதை தடை பண்ணுறோம். தடை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆனந்தமாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல். ஓரெழுத்து ஒரு மொழி இதுக்கு மேலே பார்த்துட்டோம். இப்போ ஒரே நேம் ரிப்பீட்டடாக நிறைய இதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வரும்ல, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ சிவன் எதுக்கெலாம் வருதுன்னா ஆ, உ, ஊ, ஏ, ஐ இதுக்கெலாம் வர்றாங்க. திருமால் வந்து ஆ, ஏ 2 இதுக்கு வர்றாங்க. நான்முகன் வந்து ஆ, உ, ஓ இதுக்கெலாம் வர்றாங்க. வியப்பு வந்துட்டு ஆ, ஐ, ஔ 3 இதுக்கு வருது. அடுத்து அம்பு அப்படின்னாக்க இ, ஏ இது 2 இதுக்கு வருது. பாம்பு இ, ஔக்கு வருது. உருக்கம் ஆ, ஊக்கு வருது. இடைச்சொல் ஊக்கும் ஏக்கும் வருது. ஐயம் ஐ, ஓக்கு வருது. வினா ஓ, ஆ, ஏ, ஏ இதுக்கெலாம் வருது. எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.